அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரமலான் சீரீஸில் உளுந்த வடை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போது நான் 100 கிராம்ஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். குட்டி கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை நம்ம நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். உளுந்தை நல்லா கழுவுனதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றி 2 to 3 hours நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா 2.5 மணி நேரம் வெளியே வச்சுட்டு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த உளுந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும் அப்படின்னா, நம்ம மிக்சியில் அரைக்க போகிறதுனால மிக்சி சூடாகிடும். அதனால் உளுந்துமே சூடாகிட்டு நம்மளுக்கு வடை சாஃப்டாக வராது, ஹார்டாக வர ஆரம்பிச்சிடும். நான் உளுந்தில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா உளுந்து பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அரைச்சி வச்சுருந்த உளுந்தை ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கிறேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். அடுத்து இதில் இடித்த மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும் போது நம்மளுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே கை வச்சு நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்கிறப்ப தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் உள்ளே போய் வடை நல்ல கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும். இதில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துலேருந்தே நம்மளுக்கு தண்ணி வர ஆரம்பிக்கும். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இதை நம்ம நல்லா பீட் பண்ணி ஒரு 1/2 an hour வச்சிடலாம். இந்த மாதிரி அடித்து பிணைஞ்சதுக்கப்புறமேட்டு இந்த மாவு கண்டிப்பாக 1/2 an hour ஆச்சு அட்லீஸ்ட் ஊறணும். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் மாவு தண்ணி விட்டுருக்கும். வெங்காயத்துலேருந்து எல்லா தண்ணியும் வெளியே வந்திருக்கும். ஸோ இன்னும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி வடையை ஒன்று இது மாதிரி தட்டி போடணும். எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குது அப்படின்றத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக மாவை நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா மாவு கீழே நிற்கக்கூடாது, டக்குன்னு மேலே எந்திரிச்சு வரணும். அப்போனா எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம அந்த டைமில் வடை போட்டோம் அப்படின்னா வடை நல்லா வெந்து வரும். ஒரு சைடு வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம திருப்பி விட்டு அடுத்த சைடு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வடை நம்மளுக்கு 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டு எண்ணெயிலேருந்து வடித்து விட்டு எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு இந்த சவுண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும் வடை எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இதை நான் இஞ்சி சட்னியோட சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்டைலில் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கீழே எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.